டே 2 ஆஃப் லூசிங் 15 kg. என்னோட ஜேர்னியில் செகண்ட் டே அப்போ என்னோடய வெயிட் வந்து 73.4 kgs தான் இருக்கேன். காலையில் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா அம்மா டீ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய வாழ்க்கை ஒரு 21 years வந்து ஓடிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட டீ கேட்டுட்டு தான் வாயவே திறப்பேன். எங்கள் அப்பா வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட டீ வாங்கிட்டு என்னை ரூமில் வந்து எழுப்பி அந்த டீயை கையில் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே தான் நான் வந்து எந்திரிக்கவே செய்வேன். அப்படிலாம் இருந்த நான் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளே எந்திரிச்சு போய் காஃபி போட்டு குடிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 to 4 yearsஆகவே வந்து காலையில் எந்திரிச்ச உடனே அப்படி காஃபி குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா ஹாட் வாட்டர் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜான்வரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னாவே நான் வந்து டீ காஃபி சுத்தமாக அவாய்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஈவினிங் மட்டும் சுகர் இல்லாமல் டீயோ இல்லை காஃபியோ மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். காலையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் லஞ்ச் பேக் பண்ணியிருந்தேன் என் பொண்ணுக்கு. என்னென்னா கேரட் சாஸ் பாஸ்தான்னு இன்டர்நெட்டில் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால் அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், நான் எப்போயுமே டொமேட்டோ சாஸ் பாஸ்தா ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யணும் அதிலே கொஞ்சம் கேரட்டையும் போட்டேன். சரி கொஞ்சம் ஃபைபராச்சும் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியோடு சேர்ந்து அதை பண்ணிவிட்டு அது ரெசிபிலாம் நம்ம சும்மா கவர் பண்ண வேணாம். நம்ம ஒரு கொஞ்சம் வெயிட் லாஸ் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். எனக்கு ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட் கம்மியாச்சுங்க. கிட்டத்தட்ட 8 kg கிட்ட வந்து நான் கம்மி பண்ணியிருந்தேன். 76.6லேருந்து 68 வந்தேன். ஆனால் வந்து இடையில இந்தியா போனோமா, ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் சாப்பிடாதெல்லாம் சாப்பிட்டு திரும்ப வந்து 75 வந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து குறைஞ்சிட்ருக்கு. நீங்கள் யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட டிப்ஸு ட்ரிக்ஸு ஏதாச்சும் இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. காலையில் வந்து இப்போல்லாம் வந்து நான் இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. பார்த்தாவே வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரோட்டுக்கடை கார சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்குமே வந்து இன்றைக்கி லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடையில ஒரு ஸ்நாக் மாதிரி வந்து கிரேப்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். எய்தர் கிரேப்ஸ் இல்லைன்னா ஆப்பிள் எடுத்துக்குவோம். சம்டைம்ஸ் வந்து வேறு ஃப்ரூட்ஸ் வந்து மாற்றுவோம். பட் இந்த வீக்குக்கு நாங்கள் வாங்கினதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்பிளும் கிரேப்ஸும் தான் வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் எல்லா டேவும் வந்து இது ரெண்டையும் மாற்றி தான் எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து நிறைய அந்த ஃபர்டிலைசர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்லா உப்பில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக எல்லாமே போயிடும். இந்த இட்டாலியன் சீசனிங் ஒன்று மட்டும் வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதில் நிறைய ஐட்டமில் போடலாங்க. இந்த மாதிரி பாஸ்தாவில் போடலாம். ப்ளஸ் வந்து நான் வந்து ஒரு ரேஞ்ச் பண்ணுவேன் வீட்டிலையே வந்து மயோனைஸ் அதுலேயும் போடுவேன். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பீஸா இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு சீசனிங் மட்டும்தான் இருக்கணும். தனித்தனியாக பீஸா சீசனிங் இல்லை தனித்தனியாக வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இட்டாலியன் சீசனிங் ஒன்று மட்டும் வாங்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். பீஸா, பாஸ்தா, அப்புறம் இந்த மாதிரி ரோல், சிக்கன் ரோலு, சப்பாத்தி ரோல் எது பண்ணுறதுக்கு வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் இன்றைக்கான ஹெர்பல் டீ தான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயும் போல் கப்பில் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு பெப்பர்லாம் போட்டு அழகாக என்னோடய சோஃபாவில் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கூட ஒரு குட்டியும் ஜாயின் பண்ணிட்டாரு. என்னோடய பையனும் எந்திரிச்சிட்டான். ஸோ அவன் கூட உட்காந்து தான் வந்து இந்த காஃபியை குடிச்சிட்ருந்தேன். காஃபியில் ஒரு ஹெர்பல் டீ மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோட்டுக்கடை கார சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. 2 முட்டை 3 இட்லி அப்படின்னு தான் எடுத்துகிட்டு உட்காந்தேன். அப்புறம் என் பையனுக்கு ஒரு முட்டை ஊட்டி விட்டேன். ஸோ ஒரு முட்டை 3 இட்லி அதுதான் என்னோடய இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து இன்னொரு முட்டை மீதி இருக்கு இல்லையா, அந்த ஒரு முட்டை எடுத்துக்கலாம் கணக்குக்கு. ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிட்லான்னு சொன்னாங்க. பட் வந்து அந்த எல்லோ யோக் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு நாளைக்கு 1 சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா 2 கூட சாப்பிட்லாம். பட்டு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி வந்துருச்சு 30+ ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒரு எல்லோ எடுத்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறேங்க. அவ்வளோ ஒரு எம்மியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி ஒரு டவுட்டோடு தான் ட்ரை பண்ணேன். தக்காளி நிறையா இருந்துச்சு. ஃப்ரெண்டு வந்து அவங்க கார்டனில் வந்த டொமேட்டோலாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணேன். கடைசியில் ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன் அந்த சட்னிக்கு. இங்கே பாருங்கள், நம்ம செடி எல்லாமே இப்போ கராஜில் இருக்குது. நானும் என் பையனும் தான் வந்து தண்ணி ஊற்றுவோம். இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கிளைமேட் மாறுறனால இப்போ எடுத்து கராஜில் வச்சுருக்கோம். வெளியில் வச்சுருந்தோம், முன்னாடி டெக்குக்கு கீழே வச்சுருந்தோம். இப்போ எடுத்து கராஜில் மாற்றிருக்கோம். திரும்ப வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். இங்கே பாருங்கள், நம்ம கருவேப்பிலை செடியெலாம் இன்னும் வெளியில் தான் இருக்குது.
அடுத்து வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக போதும், தயிர் சாதம் உருளைக்கிழங்கு போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நான் அந்த பாஸ்தா இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து முட்டை அடித்து ஊற்றி முட்டை பாஸ்தா மாதிரி பண்ணிவிட்டு கூட வந்து ஆப்பிள் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து முறுக்கு பண்ணேங்க. ரொம்ப நாளாக வந்து ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாருமே ஸ்நாக் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதிகமாக நாங்கள் கடையில் வாங்காதனால சரி இன்றைக்கி வீட்டிலே வந்து ஹோம்மேடாக முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இந்த டயட்டில் நான் டின்னர் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ அதனால் டின்னர் இல்லை, கொஞ்சமாக முறுக்கு சாப்பிட்டுட்டு அது கூட வந்து ஒரு சுகர் இல்லாத காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து 6289 தாங்க கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து இந்த வாட்ச் வந்து நான் வெறும் நடக்கிறப்ப மட்டும்தான் கட்டியிருந்தேன். நடக்கிறப்ப இல்லாமல் ஃபுல் டே கட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக 10,000க்கு மேலே வந்திருக்கும். நான் அப்பப்போ அவுத்து வச்சுருவேன் வாட்சை, பாத்திரம் கழுவுறப்ப இந்த மாதிரிலாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே மறந்துடுவேன். ஸோ அதனால் வந்து என்னைக்காச்சு நான் வாட்ச் அவுத்து வைக்க மறந்துட்டா மட்டும்தான் ஃபுல் டே கட்டியிருப்பேன். அந்த மாதிரி ஃபுல் டே கட்டியிருந்தேன்னா பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் எதுவுமே போகாட்டியுமே எனக்கு 6,000 ஸ்டெப்பு வந்துடும். ஸோ அதனால் வந்து இது 10,000 மாதிரி தான் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, நாளைக்கு டே 3ல் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.